இந்த குழந்தைய பெத்தது நான் தான். இந்த குழந்தையோட பெத்த அம்மாவா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. இப்போ நான் சொல்றேன், இந்த குழந்தை சுந்தரிக்கு தான் சொந்தம். அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. நான் பெத்த அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு காரணம் கூட இவதான். இந்த குழந்தை நல்லா பிறக்கணும், இவ நல்லா இருக்கணும்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணதா அவதான். அதனாலதான் என் குழந்தைய நான் இவகிட்டயே ஒப்படைச்சிட்டு போனேன். இந்த குழந்தை பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சுந்தரியாலதான். சுந்தரிக்கு தான் அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. பெத்தவ எனக்கே இப்ப இவ மேல எந்த உரிமையும் இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இவளை தூக்கிட்டு போற? ஆசிரமத்துல கண்ணு தெரியாதவனா இருந்தப்ப கூட நீ நடந்துகிட்டத வச்சு நீ திருந்திட்டன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இவ்ளோ மோசமானவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அப்பவும் நீ என்ன ஈஸியா ஏமாத்துன. ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையும் தெளிவும் எனக்கு வந்துச்சு. இனிமே நாம யார்கிட்டயும் ஏமாற மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தப்பவும் என்னை ஏமாத்திட்டல. நான் உன்னோட விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி ஏமாந்துகிட்டே இருக்கேன்னு தெரியல. நம்பிட்டியானோ? நம்பிட்டியா? இது எல்லாமே உனக்காகத்தான் பண்ண அனு. அனு, உன்னை பார்க்கணும்னா அனு. உன்னை பார்க்கணும்னு நான் இவ்வளவு பண்ண. எனக்கு தமிழ் என் குழந்தைதானே எனக்கு தெரியும். அதனாலதானே இதை பண்ண. எனக்கு சுந்தரி மேல எந்த கோபமும் கிடையாது. இந்த குழந்தைய சுந்தரி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரி சுந்தரிக்கு தான் அந்த குழந்தை மேல எல்லா உரிமையும் இருக்கு. சுந்தரி கிட்ட குழந்தை இருக்கிறதா நியாயமும் கூட. உன்னை பார்க்கணும்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு பண்ண. இப்ப பார்த்துட்டு போதும், இது போதும் அண்ணு. என்ன நான் செத்தா கூட பரவாயில்ல. நான் உன்னை ஏமாத்தல அண்ணு, நான் உன்னை ஏமாத்தல. உன்னை மட்டும் நான் லவ் பண்ண. உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னவோ பண்ண. ஆனா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னை வெறுத்து விட்டுட்டு போயிட்டல்ல. இனி என் வாழ்க்கைய முடிச்சுப்பேன். நான் போயிடுறேன். உன் வாழ்க்கையில இருந்து நான் வரமாட்டேன். சுந்தரி வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன். என் தமிழோட வாழ்க்கையிலும் வரமாட்டேன். நான் எப்படியோ போயிடுறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும். என்ன மன்னிப்பியா? என்ன மன்னிப்பியா? எனக்கு உன் கூட வாழணும்னு அவ்வளோ ஆசை. அட்லீஸ்ட் உங்ககிட்ட மன்னிச்சிட்டேன்னு எனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும்.
ஒரே ஒரு வார்த்தை, ஒரே 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 ஒரு வார்த்தை போதும் அனு. ப்ளீஸ் அனு, எனக்கு மன்னிப்பு கிடையாது அனு. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? உன்னை மன்னிக்கிற உரிமை எனக்கு கிடையாது கார்த்திக். ஏன்னா நீ எனக்கு சொந்தமானவன் இல்ல, சுந்தரிக்கு தான் நீ சொந்தம்.